அவருடைய கச்சேரின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மானுடைய கச்சேரிக்கு, அனிருத் கச்சேரிக்கு எப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வருமோ அதை விட அதிகமான கூட்டம் வந்து அங்கே வருது கேரளாவில். தமிழ்நாட்டில் இருந்து வேற திரண்டு போய் ரசிகர்கள்லாம் போய் அவருடைய கச்சேரி நடக்கிற இடங்களில் போய் கும்பலாக கூடுறாங்க. பல வீடியோ காட்சிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய சட்டை, அவருடைய அளவுக்கான சட்டையெல்லாம் கொண்டு போய் பரிசாக கொடுக்கறதுலேருந்து, பெண்கள் வந்து ஆரவாரம் கூச்சலிடுவதிலிருந்து, அவரை வாரி அணைத்து முத்தமிடுவதில் இருந்து, ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா மைக்கேல் ஜாக்சனுக்கு இருக்கக்கூடிய மவுஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு திரை இசை கலைஞனுக்கான வரவேற்பு இருக்குல்ல, அது ஒரு தனித்த ஆல்பம் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு ஏற்படுது. இவருடைய இந்த செல்வாக்கை பார்த்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியான படங்கள்ல எல்லாம் அவருடைய பாடலை எழுத வைத்து பாட வைத்துலாம் இந்த இயக்குநர்கள் பல பேர் சினிமாவுக்கு அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு வந்திருக்கிறது. சினிமாவிலையும் அவருடைய பங்களிப்பு வந்து இருக்குது. ரொம்ப தெளிவாக தமிழ் நல்லா பேசுகிறாரு. அதாவது எல்லாருடைய சட்டையும் வந்து நூலால் நெசவு செய்யப்பட்டிருக்குதுன்னா வியர்வையால் நெய்த சட்டை என்னோடது மாதிரி ரொம்ப பொயட்டிக்கான வரிகள்லாம் வந்து சொல்கிறார். அதனால் நான் வாளேந்தி வருகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பாடல்கள் சொல்கிறார். அவர் ஆக்சுவலாக சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் வந்து பாணனும் இல்லை பறையனும் இல்லை, நீ வந்து எனக்கு தம்புரானும் இல்லை, நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுடா, நான் ஒன்றும் தாழ்ந்தவன் கிடையாதுடா. இது அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தை தான். இது மயிரும் இல்லைன்னு முடிக்கிறார். ஆமாம், அதாவது எப்படின்னா என்னை விட உயர்ந்தவனும் இல்லை, என்னை விட தாழ்ந்தவனும் இல்லை, எல்லாருமே சக மனிதர்கள் தான்.